வீட்டுக்குள்ள, ஏன்னா அங்கதான் வசிக்கிறீங்க. வெளிய பந்தாவா வச்சுக்கிட்டு உள்ள கேவலமா இருந்துச்சுன்னா வாழ்றதுக்கே தோணாது. சோ நீங்க ஃபர்ஸ்ட் உள்ளதான் சரியாக பார்ப்பீங்க. உள்ள சரியாயிட்ட பாருங்க, வெளிய சரியாகுவீங்க. கரெக்டா? ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்தப்ப ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கிற மனுஷனை சரியாக்குனார். அல்லேலூயா. சோ இந்த வேதத்துல நாம சொல்றோம், என்ன சொல்றோம்? ஏசப்பாவை நீங்க நம்பினீங்கன்னா நீ ஒரு புது சிருஷ்டி. ஆமென். அல்லேலூயா. அப்படினா என்ன? வெளிய புதுசா இல்ல, உள்ள புதுசா இருக்கீங்க. ஆமென். எங்க பெருசா இல்ல, வெளிய புதுசா இல்ல, உள்ள புதுசா இருக்கீங்க. ஆமென். சோ நீங்க பார்க்கும்போது, நீங்க கண்ணாடியில பாக்குறீங்க பாருங்க, ஐயோ நான் வயசாயிடுச்சு, ஐயோ எனக்கு இன்னும் வெள்ள முடி வருது, இதெல்லாம் புது சிருஷ்டி இல்ல. புது சிருஷ்டி எங்க இருக்காங்க? உங்க புது சிருஷ்டிக்கு வெள்ள முடி வரல. புரியுதா நான் சொல்றது? உங்க புது சிருஷ்டிக்கு ஊனம் சொல்றது. உங்க புது சிருஷ்டிக்கு பிபி இல்ல. உங்க புது சிருஷ்டிக்கு சுகர் கம்ப்ளைண்ட். உங்க புது சிருஷ்டிக்கு ஏசப்பா போல ஒரு இமேஜ். தமிழ்ல என்ன இமேஜுக்கு? சாயல். ஏசப்பா போன்ற ஒரு சாயல் உங்க புதிய மனுஷனுக்கு. சொல்லுங்க, நான் ஒரு புதிய மனுஷி, நான் ஒரு புதிய மனுஷன். ஏனென்றால் ஏசப்பா எனக்குள் ஒரு புது சிருஷ்டியை உருவாக்கி இருக்கார். ஹல்லேலூயா. சோ நீங்க வெளிய பார்க்கிறது உண்மை இல்ல, உள்ள இருக்கிறது தான் உண்மை. ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரூத், ரொம்ப என்னது முக்கியமான உண்மை, ரொம்ப முக்கியமான சத்தியம். என்ன சத்தியம்? உள்ளிருக்கும் மனிதன் புதியவன். உள்ளிருக்கும் மனிதன் ஃபுல் இயேசுவோட ஸ்ட்ரெங்த் உடையவன். உள்ளிருக்கும் மனிதன் இயேசுவை போன்றவன். உள்ளிருக்கும் மனிதன் சக்திவான். உள்ளிருக்கும் மனிதன் பைல்வான். உள்ளிருக்கும் மனிதன் எல்லாம் செய்யக்கூடும். ஆமென். யாரு? எனக்குள்ள ஒண்டி இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற ஆளும். புரியுதுல நான் சொல்றது? அதான் இயேசுவா சொல்றாரு, உனக்கு விசுவாசம் இருந்தால் எல்லாம் முன்னால் செய்யக்கூடும். யார்கிட்ட விசுவாசம் இருக்குது? சோ இந்த விசுவாசத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாம் செய்யக்கூடும். நான் எனக்கு சொல்றேன்னா, வெளி தோற்றத்தை பார்த்து நீங்க தப்பான முடிவு எடுத்துட கூடாது. அது வெளிய பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்க, ஆனா உள்ள இருக்கிறது தான் நிஜம். வெளியே நீங்க எப்படி இருந்தாலும் கவலை இல்லை. ஹல்லேலூயா. சோ உள்ள இருக்கிற மனிதன் யார்? புதிய சிருஷ்டி. புதிய சிருஷ்டின்னு சொல்லுங்க. நான் ஒரு புதிய சிருஷ்டி. இயேசுவின் சாயலை உடையவன். ஹல்லேலூயா. சோ உனக்குள் இருக்கிறவன் ஒரு பெரிய சக்திவான். புரியுதா? இப்போ இன்னொரு கடைசியான ஒரு உண்மையை சொல்ல போறேன். இது என்ன சத்தியம்னா, உள்ள இருக்கிற மனுஷனை பார்த்து பேய் பயந்து ஓடும். யாரு? உள்ள இருக்கிற மனுஷனை பார்த்து யாரு பயந்து ஓடுவா? பேய் பயந்து ஓடும். ஆனா அந்த பேய்க்கு உங்களுக்கு இந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு ஒரு ஆசை. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவனை துரத்திடுவீங்க. தெரியாத வரைக்கும் ஐயோ இது என்ன ஆட்டுது, ஐயோ இது நோவுது, ஐயோ இது செய்யுது அப்படின்னு நீங்க பண்ணினே இருப்பீங்க. அதை வச்சுக்கிட்டு அவன் காலம் தள்ளினே இருக்கலாம். புரியுதா? ஆனா நான் ஒரு புது சிருஷ்டி அப்படின்னு ஒரு உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, சாத்தான் வாளாட்டினா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா வாளை கட் பண்ணுவீங்க.